குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அதோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் சினானிம் இண்டிஜினியஸ்லி. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, நேச்சுரலி. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிளென்டிவ்லி, ஏ ஆப்ஷன் கரெக்டு, சேட்லி. தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அன்பர்டர்ப்டு, பி ஆப்ஷன் கரெக்டு, அன்டிஸ்டர்ப்டு. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனிம் வெட்டு, அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, பிளண்ட்டு. ஃபிஃப்த்து கொஷின் கிரஃப்லி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டு, ஹாப்பிலி. சிக்ஸ்த்து கொஷின் இன்க்ளூஷன், ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் கரெக்டு, எக்ஸ்க்ளூஷன். செவன்த்து கொஷின் ரேடியஸ், ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டு, ரேடி. எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன், சி ஆப்ஷன் கரெக்டு, மால் நியூட்ரிஷன். நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ, இதோட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், சி ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிரியா ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித் டேஸ் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. இது வந்து ஃப்ரேசல் வெர்பு. ஸோ கெட் அலாங் வித் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. டிராஃபிக் ஜாம், இதுதான் கரெக்டு, சி ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ஐ ரீச்டு எம் ஹேமல்ஸ் கார்டன் ஆல் அவுட் டேஸ் பிரீத். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டு, ஆஃப் ஓஎஃப். இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்குது. அதோட ஃபோட்டோவும் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பாருங்கள் எந்த லைனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். 13வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ். ஐ ஹேட் சச் அ ஷாக் when the dying man bolted the door and locked it. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. இது வந்து 7th லெசனில் இருக்குது. டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு லெசனில் தான் இருக்குது. ஸோ அதோட ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். அது எந்த லைனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஷின்ஸ்லாம். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா we are on our way to கொல்கட்டா ஃப்ரம் சென்னை. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. 13th கொஷினுக்கு ஏ ஆப்ஷன் கரெக்டு, 14th கொஷினுக்கு பி ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் பாருங்கள். அப்படியே கொஷின் உங்களுக்கு ஃபோட்டோ ஆல்ரெடி எழுதிட்டு தான் வந்திருக்கீங்க, வீடியோ காமிக்கிறேன். இந்த எந்தெந்த பேஜில் வந்து இந்த கொஷினோட ஆன்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோவில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு பின்னாடி அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு புக் இல்லை, அதனால் கைடில் இருந்து தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. கைடில் வந்து புக்கோட அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும், பார்த்துக்கோங்க எந்த லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அண்ட் ரீச்டு எம் ஹேமல்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரீத். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி, அந்த ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் ஆன்சர். இது பாருங்கள் டென்ஸில் நெவர் ஹாவ் ஐ ஹேட் சச் அ ஷாக் when the dying man bolted the door and locked it. சரிங்களா? லாக்டு தான் ஆன்சர். ஸோ டையிங் டிடெக்டிவில் உங்களோட புக்கில் இருந்து தான் இந்த டென்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் பிளென்டிவ்லி, மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சேட்லி, ஆன்சர் குறிச்சிருக்கேன். 5th கொஷின் கிரஃப்லி, அதோட ஆண்டனி பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பிலி, ஜென்ட்லின்னு கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. அன்பர்டர்ப்டு, ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு. ஸோ ஆன்சரில் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லபடியாக எழுதிருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க.